ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மதியம் ஒரு வேளை இது போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி 2, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இது போல் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு கிள்ளி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 2 பீக்கங்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த எண்ணெயிலேயே வந்து பீக்கங்காய் நல்லா வதங்கி வரணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி, பூண்டு, மல்லி அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த தக்காளி பேஸ்ட் வந்து எல்லா பீக்கங்காயிலையும் கலந்து வரணும், ஒன்று போல் கலந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுது பாருங்கள். இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம தண்ணி வந்து இதுக்கு அதிகமாக ஊற்ற தேவையில்லை, பீக்கங்காயிலேயே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி இது ஒரு கொதித்து வரணும். இப்போ இதுக்கு பாருங்கள் தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். பாருங்கள் நல்லா வந்து ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது மிக்ஸி ஜாரை கழுவியே நான் அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா பீக்கங்காய் நல்லா வெந்து இது போல் திரண்டு வந்துடும். பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு தொக்கு திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லி இலை சேர்த்ததோட நீங்கள் இப்படியே எடுத்து சாதத்துக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு 2க்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரே டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான எம்மியான பீக்கங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி, பூண்டு, மல்லி அரைச்சி போடும்போது அதோட வாசனையே பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.